நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு உதவுங்க. அப்போ நீங்கள் உதவுனீங்கன்னா அது சிறந்த தானம் ஆகிடுமா? எனக்கு ஒரு உதவி வேணும், வந்து கேட்குறேன், எனக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா அது சிறந்த தானம் ஆகிடுமா? நான் அந்த கேட்குற நேரத்தில் என்ன ஆகிடுது, என் தன்மானத்தை நான் இழந்துடுறேன். ஓகே, நான் கேட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க, ஆனால் அந்த இடத்துல என் தன்மானத்தை இழந்துடுறேன். அப்போது அது சிறந்த தானம் ஆகாது. என் முகம் பார்த்து அறிஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ அது சிறந்த தானம் ஆகிடுமா? நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், என் முகத்தை பார்த்து என்னமோ ஒரு ஏதோ இதில் இருக்கிறாரு, என்னமோ சரி என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு செஞ்சிடுறீங்க, அப்போ அது சிறந்த தானம் ஆகுமா? அதுவும் கேட்டிங்கன்னா சிறந்த தானம் ஆகாது. ஏன்னா என்னால் கேட்க முடியும், என்னால் இயல முடியும், என்னால் பேச முடியும், கேட்க முடியும், எனக்கு உங்களை தெரியும், அதனால் நேரில் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் கேட்கறதுக்கு மனசு இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், அதனால் என்னை பார்த்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா? அது தானம் தான், சிறந்த தானம் ஆகாது. அப்போ எது சிறந்த தானம் அப்படின்னு பார்க்கும்போது, கேட்க கூட முடியாத அளவுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, யாருமே இல்லாதவர்கள், இல்லை அவங்களால கேட்க கூட திராணி இல்லாமல் இருப்பாங்க பாருங்க, அவங்கள போய் நம்ம போயிட்டு அவங்களுக்கு கேட்க கூட தெரியாது முதல்ல, அப்படி இருக்கிறவங்கள நம்ம போய் பார்த்து கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அதுதான் சிறந்த தானம் ஆகுது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. இப்போ எனக்காச்சும் நீங்களாம் இருக்கிறீங்க, நான் உங்களை வந்து தேடி வந்து நான் உட்காந்து நான் பார்த்தாச்சு நீங்கள் எதாவது கொடுத்துருவீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி யாருமே கிடையாது, உங்ககிட்ட வரவே முடியாது. அப்போது அந்த பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் மேலே ஸ்பெஷலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களால கேட்க கூட முடியாது, அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்குன்னு கூட உங்களால் அறிய முடியாது. அவங்களுக்கு நீங்கள் அறிஞ்சு போய் செய்யும் போது என்ன ஆகும்னா அதுதான் இருக்கிறதே சிறந்த தானம் ஆகுது. அதனால இருக்கிறவங்களுக்கோ இல்லை இருக்கும் போது செய்யறதோ பெரிய தானம் ஆகாது. நீங்கள் கொடுக்கும் போதே யாரு கொடுக்கணும்? தரித்திரர்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும் போது அது அவங்களுக்கு அவங்க தன்மானத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அவங்கள விசாரித்து அவங்கள போய் கொடுத்துட்டு வரணும். அது விதவையாக இருக்கலாம், திக்கற்ற பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நாம் செய்கிற காரியங்கள் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம குடும்ப சந்ததியை உயர்த்தும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யறது இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம ஏன் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு கொடுக்குற கரம் சிறு வயதிலிருந்து வரணும், உடனே வந்துடாது. அது சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வரணும். செய்கிற கட்டளைகள் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்கிறது, ஒப்பிக்கிறது, அதன்படி நடக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் தேவன் அதில் சொல்கிற மாதிரி, நீ ஒரு குறைவு ஒன்று இருக்குப்பா, இதெல்லாம் நான் சிறு வயதிலே நான் பார்த்துறேன், இதெல்லாம் நான் தெரியும் எனக்கு அப்படின்றான். இருந்தாலும் ஒரு குறைவு இருக்குது, என்னது? உள்ளவர்களெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடு. அது கொடுக்குற மனசு எல்லாருக்கும் வராது, அது வரணும். அது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம அது யாருக்கு செய்கிறோன்றதும் இருக்குது நமக்கு. அதனால் அதை கொஞ்சம் யோசித்து நம்ம அதன்படி செயல்படுத்துறதுக்கு பார்க்கணும்.